ஆபரேஷன் சிந்தூர் நம்மளோட இந்திய ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட 9 தீவிரவாத நிலைகள் மேல சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பெலிஸ்டிக் மிசைலை கொண்டு தாக்குதல் பண்ணியிருக்கோம். எல்லாமே கன்ஃபார்ம்டு ஹிட். பாகிஸ்தான் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், லொட்டுலோஸ்க்கு டம்மி, அது இதுன்னு எதுவுமே இல்லை. சும்மா ஒரு மிசைலை கூட இன்டர்செப்ட் பண்ண முடியல. மொத்தம் 9 தாக்குதல்கள், துல்லிய தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இனிஷியலா வரக்கூடிய தகவல் என்ன, மொத்தம் 9 இடங்கள்ல நம்ம இந்திய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வெடி விபத்துகள் வர்றது வந்து பாத்தீங்கன்னா முசஃபராபாத், கொட்டில், அதுக்கப்புறம் பஹல்வல்பூர். ஸோ மொத்தம் 3 பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கூட இன்னும் சில பகுதிகள் தாக்குதல் நடந்திருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்மளோட தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ராணுவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிட் பண்ணவே கிடையாது. பூரா தீவிரவாத நிலைகள் மேல நம்ம மிசைல்களை கொண்டு தாக்குதல் பண்ணிக்கிறோம். இப்போ கரண்டா எல்ஓசி, அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, இந்த ஆசாத் காஷ்மீர், பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஷ்மீர்ல அதிக அளவுல ராணுவ வீரர்கள் வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்ஓசியில வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா அது ஹெவியா இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. ஆனா இப்ப பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி பாகிஸ்தான் ஒரு ரிட்டாலியேஷன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேலை பண்றாங்க அப்படின்னா நம்மளோட நடவடிக்கைகள் எது, என்ன மாதிரியான டார்கெட்ஸ் அவங்க சூஸ் பண்றாங்க, என்ன ஆபரேஷன் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ரிட்டாலியேஷன் நம்ம தரப்புல இருந்து வந்துருச்சு. பியோரா தீவிரவாத நிலைகளை தாக்குதல் பண்ணியிருக்கோம். இதுக்கு உலகம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா யுஎனோட செக்யூரிட்டி கவுன்சில் யுஎன்எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நான் பர்மனன்ட் மெம்பரா இருக்காங்க. இப்ப அவங்களோட டேர்ம் அப்படிங்கறதுனால அவங்க இருக்காங்க. இப்ப அவங்க இருக்கிறதுனால உடனடியா கூட்டத்தை கூப்பிட்டு கண்டனங்கள் தெரிவிக்கிறது, இது போல வேலைகள்லாம் செய்யறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி யுஎன்எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயத்த கொண்டு வந்ததுக்கு அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்பியாச்சு. திரும்ப இதே போல வராங்க அப்படிங்கும் போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற பார்த்துலாம். ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆசிஃப் அவர்கள் இருக்கார் இல்லையா பாகிஸ்தான், ஸோ அவர் தரப்புல பதட்டங்கள் தெரியுது. ஏன்னா வீடியோ பதிவுகள்ல பேட்டி கொடுக்கும்போது, சேனல்கள்ல பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில இருந்தா தெரியுது. இந்தியாவுக்கு உதவக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் அடிப்போம், அதை அடிப்போம், இதை அடிப்போம், அணுவாயுதம் போட்டுரும் அப்படிங்கிறது போல ரொம்ப இதா பேசியிருந்தாரு. இப்ப நம்ம அடிச்சாச்சு, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். என்னதான் செய்ய முடியும் அவங்களால அப்படிங்கிறது பார்த்தலாம். ஒன்றும் இல்லை, வெறும் வாய் தான். இந்த உக்ரைன் மாதிரி தான். ரெண்டாவது அதே நேரத்துல இப்ப உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ரஷ்யாவோட மாஸ்கோ, கிரஷ்னோடார் இன்னும் பல பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. ஹெவியான ஸ்ட்ரைக்ஸ், ஏர் ரைட் சைரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோக்குள்ள ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 2 இடங்கள்ல இந்த பிரச்சனை மிக பெரும் அளவில் எஸ்கலேட் ஆயிருக்கு. ஒன்னு உக்ரைன் தாக்கி இருக்கு, இன்னொன்னு நம்ம தாக்கியிருக்கோம். அட் சேம் டைம் மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சனால இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணியிருந்துக்கிறாங்க. இந்த தாக்குதல்னால மிக பெரும் அளவுல இழப்புகளை சந்திச்சுக்கிறாங்க யமன் ஹவுதிஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரிட்டாலியேட் பண்ணணும்னு சொன்னாங்களே, 7 மடங்கு தாக்குதல் இருக்கும், ஸோ அது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நாங்க தாக்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம் யமன் ஹவுதிஸ் மேல அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா யூஎஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கு இல்லையா, 1200 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கிறாங்க யமன்ல இருந்து. இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்ப ரொம்ப பின்னோக்கி போயிருக்கிறாங்க. ஸோ அதனால தாக்கக்கூடிய ஆப்ஷனுங்கிறது முன்னாடி இருந்த மாதிரி அமெரிக்காக்கு இப்ப இல்லை அப்படிங்கிறது போல. ரெண்டாவது, ஹெக்ஸத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு போகக்கூடிய எய்டெல்லாம் ரத்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ எல்லாமே மிக முக்கியமான விஷயங்களா இருக்கு. உக்ரைன் இந்த டைம்ல மிக பெரும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா இதுக்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ண போறான்னு பார்ப்போம். மே 7ங்கிறது மிக மோசமான ஒரு தினமா இருக்கு இந்த உலக நாடுகள் அத்தனைக்குமே. ஏன்னா மிக பெரும் எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பாகிஸ்தான் ஏதாவது முட்டாள்தனம் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை மிக பெரும் அளவில் வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. எமர்ஜென்சியா செய்திகள் வந்துச்சு. ஸோ அதனால இன்ஸ்டன்டா அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த 2 அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்துருங்க. அப்டேட்ஸ் இருந்துன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறார். ஸ்டே சேஃப். பை.